ரிச்சர்ட் உம்ரான் ஒரு நாத்திகனாக இருந்ததால் ரஷ்யர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அவர் ரஷ்யர்களை தேடி ரஷ்யா செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ருமானியாவில் இருந்த ரஷ்ய போர் வீரர்கள் மத்தியிலேயே ஊழியத்தை துவங்கினார். ரஷ்யாவிலிருந்து வந்த கொடுங்கோல் ஆட்சிக்காரர்களால் ருமானியாவில் இருந்தவர்கள் எங்கும் சுதந்திரமாக சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இருந்த போதும் அவர்கள் அந்தரங்க சபைகளை ஏற்படுத்தி ரகசியமாய் தங்கள் ஊழியங்களை செய்து வந்தார்கள். ரஷ்யர்களுக்கு தேவனுடைய வசனத்தை அறிவிப்பதற்காக அவர்களுடைய பலவீனம் அறிந்து செயல்பட்டார்கள். அது என்னவென்றால், ரஷ்ய வீரர்கள் அநேக வருடங்களாக போர் செய்து வந்ததால் அவர்களுடைய பிள்ளைகளை நீண்ட காலமாக பார்க்க முடியாதவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் சிறு பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு கொள்ளை பிரியம். இதை பயன்படுத்தி ரிச்சர்டும் அவரோடு இணைந்தவர்களும் ரிச்சர்டுடைய மகன் மற்றும் 10 வயதுள்ள சிறு பிள்ளைகளின் சட்டை பைகளில் வேதாகமத்தை வைத்து தெருக்களிலும் பூங்காவிலும் உள்ள ரஷ்யர்களிடம் அனுப்பி வைப்பார்கள். தாங்கள் நீண்ட நாட்களாக காணாதிருக்கிற பிள்ளைகளுடைய ஞாபகம் வரவே அவர்களை அழைத்து தொட்டு அன்போடு பேசி இனிப்புகளை கொடுப்பார்கள். அதற்கு பதிலாக இந்த சிறு பிள்ளைகள் தங்களிடம் இருக்கும் வேதாகமத்தை கொடுப்பார்கள். ரஷ்யர்கள் அதை மிகுந்த ஆவலோடு பெற்று வாசிப்பார்களாம். இதன் மூலம் அநேக ரஷ்ய போர் வீரர்கள் கர்த்தருடைய வசனத்தை பெற்று வந்ததாகவும் கூறுகிறார்கள். மேலும் ரஷ்யர்களுக்கு கை கடிகாரங்கள் என்றால் மிகவும் பிரியமாம். அதனால் ருமானியரிடமிருந்து அவர்கள் கை கடிகாரங்களை திருடி செல்வார்களாம். அவற்றை இரு கைகளிலும் ஏன் கழுத்திலும் கூட கட்டிக்கொண்டு செல்வார்களாம். ஆகவே ருமானியர்கள் தங்களுக்கு கை கடிகாரம் வேண்டுமென விரும்பினால் ரஷ்ய போர் விடுதிகளுக்கு சென்று அவர்கள் வைத்திருக்கும் திருட்டு கடிகாரங்களை வாங்கி வந்தார்கள். அநேக நேரங்களில் தங்களுடைய சொந்த கடிகாரங்களையே விலை கொடுத்து வாங்க வேண்டியதாய் கூட இருக்குமாம். ரிச்சர்ட் முதல் முறையாக ஒரு பண்டிகை நாளன்று அங்கு சென்றிருந்தார். அது பவுல் மற்றும் பேதுருவின் நினைவு நாள். அங்கு சென்றவுடன் உண்மையிலேயே கடிகாரம் வாங்குகிறவனை போல பாவனை செய்துவிட்டு, இங்கு பவுல் பேதுரு என்று யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார். கேட்டவுடன் சிலர், என்னுடைய பேர் பவுல் தான், பேதுரு தான் என்றார்கள். அப்படியா, அவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்று மெதுவாக சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வயதான போர் வீரன், நீ இங்கு கடிகாரம் வாங்க வரவில்லை, சுவிசேஷத்தை பற்றி சொல்லவே வந்திருக்கிறாய். ஆனாலும் பரவாயில்லை, சொல்லு. இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் தான். ஆனால் ஒன்று மட்டும் ஜாக்கிரதை, மோசமான அதிகாரிகள் யாரேனும் வந்தால் என் கையை உன்னுடைய முழங்காலில் வைப்பேன். அப்பொழுது நீ கடிகாரங்களை பற்றி பேச வேண்டும். கையை எடுத்து விட்டால் திரும்பவும் உன்னுடைய செய்தியை கூறலாம் என்றார். இப்படி ஒரு தயவு கிடைத்ததால் அடிக்கடி அங்கு சென்று நற்செய்தியை அறிவித்து வந்திருக்கிறார். இதன் மூலம் அநேக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம்.